ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு சோயா பன்னீர் கட்லெட் பண்ண போகிறேன். சோயாவையும் பன்னீரையுமே ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கிறேன். ஃப்ராசன் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு ஆச்சு. வாட்டர்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சோயாவை நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்துக்கிறேன். அதிலே மைக்ரோவேவ் பண்ண பீஸையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தாக இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து பன்னீரையும் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்க்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், பெப்பர் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், சால்ட்டு, பைண்டிங்காக பேசன், ராகி ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ்க்காக பிரெட்டை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கட்லெட்ஸ் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் ஃப்ளாட்டாக கொஞ்சம் ரெக்டாங்கிளாக எடுத்திருக்கேன். பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயிலில் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் ரொம்ப பொறுமையாக குக் பண்ணுங்கள். மேலே நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். வெஜ் ப்ரோட்டீனுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். சோயா பன்னீர்னு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். சைட் டிப்புக்கு அவகாடோ மயோ ப்ளஸ் கிரீக் யோகட் 15 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.